Hi friends, welcome to our channel and இன்னைக்கு நம்மளோட day 30 of Ari work தான். ஸோ நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட day 30 ஆல்ரெடி 29 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். நேற்றுக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம், ஜஸ்ட் 30 rupees பட்ஜெட்டில். அண்ட் அதே 30 rupees பட்ஜெட்டில் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ஆரி தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் பண்ண போகிறோம். அண்டு வெறும் 30 ரூபாய் பட்ஜெட்லாம் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஆரி தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக உங்களால் நீங்களே உங்களோட ப்ளவுஸஸுக்கு பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு வழியாக 30th day ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் வெறும் 30 ரூபாய் பட்ஜெட்டில் தான், 30 rupeesல தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதோட கழுத்துக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அண்ட் 20 rupeesக்கு பார்த்திங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஜரி த்ரெட் வாங்க முடியும். அண்ட் இந்த ஒரு ஜரி த்ரெட் வாங்கினாலே உங்களுக்கு நிறைய ப்ளவுஸஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு இந்த ஜரி த்ரெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஷாப்புக்கு ஷாப் வந்து ரேட்டு வேரி ஆகலாம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 20 rupees தான். அண்டு இது கூட என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட் தான். ஸோ வீட் பீட்ஸ் தான். அண்ட் இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 rupees தான். ஸோ ஒரு பேக்கெட் 8 rupeesனு கிடச்சி. அண்ட் இதுவும் எகெயின் ஷாப்பு இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். 8 to 10 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 2 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அழகான டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் day 29ஓட கண்டினியூஷன் தான் இந்த day 30. அண்ட் day 29ல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஃபுல்லாக பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இன்றைக்கி day 30 வீடியோ. day 30ல் நம்ம இந்த 2 மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அழகான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20 rupees அண்ட் நம்மளோட வீட் பீடோட ப்ரைஸ் 8 rupees. ஸோ டோட்டலி 28 தான். ஸோ நம்ம 30 வச்சுப்போம். 30 பட்ஜெட்லாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டை நம்மளோட நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். அதுவும் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நாட் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்மளோட கைகளுக்கும் இதே தான் பண்ணியிருப்போம், செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருப்போம். ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். கழுத்துக்கு அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த பேசிக்கான செயின் ஸ்டிச் அண்ட் சிம்பிள் ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஜெரி த்ரெட் யூஸ் பண்ணி அழகாக நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அண்ட் அகெயின் இந்த வீடியோலேயும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நீடில் இந்த மாதிரி ஒரு எண்டில் குத்தி எடுத்துக்கணும். ஸோ ஒரு எண்டில் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கணும். ஜரி த்ரெட்டை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்து குத்துனோமோ அதே இடத்துல நம்ம குத்தணும். நீடில் குத்திக்கணும். குத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் திரும்ப ஒரு குத்தணும். கொஞ்சம் தான், ரொம்ப எல்லாம் கேப் விடாதீங்க. கொஞ்சோண்டு ஃப்ரெண்டில் வச்சுட்டு திரும்ப ஒரு நீங்கள் குத்திக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா குத்தி எடுத்தாச்சு. அண்டு திரும்ப நம்மளோட த்ரெட்டை அந்த நீடில் சுற்றி இந்த மாதிரி இழுத்து பிடிக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்மளோட தம்பு பெருவிரலை நம்ம அதில் வச்சு அழுத்தி அந்த த்ரெட்டை இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். பாருங்கள், இந்த அழகான செயின் ஸ்டிச் கிடைக்கிது. அண்ட் இது எப்படி கண்டினியூ பண்ணி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே இடத்துல வச்சு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். வளைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா செயின், அந்த செயினுக்கு உள்ளாடி குத்த வேண்டியது தான். அந்த எண்டில் குத்தி பாருங்கள் இப்போது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த எண்டில் குத்துறோம், அதுக்குள்ளாடி குத்தி மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி நம்ம வச்சு ஒரு குத்த வேண்டியது தான்.
குத்திட்டு நம்ம வந்து அழகாக அந்த த்ரெட்டை நீடலுக்கு பின்னாடி இந்த மாதிரி எடுத்து திரும்பவும் நம்மளோட தம்பை அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு அழகான செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக. இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கைத்தையெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் வந்து சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இல்லை உங்களுக்கு தையல் மிஷின் கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஆரி லுக் கொடுக்குறதுக்கு தான், பார்க்குறதுக்கு ஒரு ஆரி எஃபெக்ட் இருக்கணும், ஆரி மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸுக்கு தான். எப்போவுமே ஆரி ஒர்க் வந்து ப்ளைன் ப்ளவுஸில் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய அந்த ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், பீடு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எதுனாலுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ப்ளைன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கலை, ஏன்னா ப்ளவுஸும் கோல்டன் கலர், நம்மளோட ஜரி த்ரெட் எல்லாமே பீட்ஸ் எல்லாமே கோல்டன் கலர் தான். ஸோ அதனால் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கல பாருங்கள், ஓரளவு ஹைலைட் பண்ணி காமிக்குது. அண்ட் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட 30 days சேலஞ்ச் முடியுது இன்னையோட. இன்றைக்கி 30th டே தான். அண்ட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தனுஸ்ரீக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணேன், டே 1லேருந்து 30 வரைக்குமே. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டேன். அண்ட் அப்புறமா அவங்க கேட்டிருந்தாங்க 100 days சேலஞ்சாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2-3 கமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையோட நம்மளோட 30th டே, இன்றைக்கி நம்மளோட 30th டே. அண்ட் இன்னையோட இந்த சேலஞ்ச் முடியுது. ஸோ தனுஸ்ரீக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா 31லேருந்து 100 டேவாக போடுங்க, 31, 32 அந்த மாதிரி 100 days போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன், 100 days வரைக்கும் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்காகவே நீங்கள் கேட்டது மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸுக்கு ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லோ பட்ஜெட்டில் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். 100 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு ஃபுல்லாக அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும், அப்படியே ஆரியில் நம்ம போடக்கூடிய அந்த செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஆரியில் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் நம்ம போடுவோம், ஆரி ஒர்க்கில். இது நம்ம நார்மல் நீடில் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், நான் வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நார்மல் நீடில் பண்ணுறது தான், ஆரி நீடில் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் தெரியாது, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, புரியாது. அண்ட் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி தைச்சு முடிச்சு வச்சுருக்க ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அண்ட் அதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எண்டில் நீங்கள் நாட் போட்டு நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ஸை தான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து 3 பீட்ஸை வந்து 2 சைடையும் ஃபேஸ் பண்ணியும் மிடில் ஒன்று அந்த மாதிரி 3 பீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இதோட நேற்றையுள்ள வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும், நம்ம கைகளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் வச்சுருப்பீங்க, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ். அண்டு ரொம்ப ப்ளெயினாக இருக்கலாம், எந்த ஒர்க்குமே எல்லாமே இருக்கலாம், பட் சாரீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கே 500 above வாங்குவாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கே 700லேருந்து வாங்குவாங்க. ஸோ அப்படிங்கிற இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தாராளமாக
ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆரி மாதிரியே இருக்கும். அண்ட் நம்மளோட சேனல்ஸில் பார்த்திங்கன்னா நான் 29 டேஸ் வரைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் வந்து ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன் டிசைன்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்டு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா, எதுனாலும் சொல்லுங்கள். அண்டு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் எனக்காக நீங்கள் வந்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா, எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். 3 ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ஆரி லுக் கொடுக்கும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த செயின் ஸ்டிச்சை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த ப்ளவுஸோட கலருக்கு இந்த ஒர்க் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியலை. அதே இது நம்ம டார்க் கலர்டு வேறு ப்ளவுஸஸுக்கு இதே ஒர்க்கை பண்ணால் பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலரோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போங்க. அண்ட் இந்த பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது, ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா சாரியோட ஜரி கலர் என்னமோ அந்த கலரில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாரியோட ஜரி கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ அதனால தான் நம்ம கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். சில்வர் கலராக இருந்தால் நீங்கள் சில்வர் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காப்பர் கலராக இருந்தால் காப்பர் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலரோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை வெறும் 30 rupees ப்ளஸ் உங்களோட கொஞ்சம் டைம். ஸோ கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா டைமே எடுக்காது. நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டு எடுத்து ஜஸ்ட் இந்த பீட்ஸை மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெரிய அளவில் டைம் எல்லாம் எடுக்காது. இல்லை உங்கள்கிட்ட தையல் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். தையல் மிஷின் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்களோட பாபினில் இந்த ஜரி த்ரெடை நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. 2ஆக சுற்றணும். 2ஆக சுற்றிட்டு நீங்கள் அதை வந்து மேலே நீங்கள் நார்மல் த்ரெட்டை வச்சுக்கோங்க, இதே கலரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டால் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே கிடைக்கும். அண்டு நம்ம வந்து திருப்பி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தை திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரியே கிடைக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து வீடியோவாக போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பட்ஜெட் ஜஸ்ட் 30 rupees, பட் சூப்பரான டிசைன் நம்மளால் போட முடியும். கிராண்டாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் போடலாம், இல்லை கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கிராண்டாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நமக்கு தேவை கொஞ்சம் டைம் ப்ளஸ் நமக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா 100 days வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், உங்களால் பார்க்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும். நான் போட வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும். உங்களால் கண்டிப்பாக ஒரு டேஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மேட்சிங்காக நம்ம கழுத்துக்கும் பண்ணியிருக்கோம், 2க்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நமக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நம்ம பேஸ்ட் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஃபுல்லாக. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட டே 30 பார்த்துருக்கோம். அண்ட் நாளைக்கு நம்ம டே 31 பார்க்கலாம். பாய்.